வெல்கம் டு சோடா அப்படி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொதல் 3 மாசமா மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் நேற்று வருஷம் கட்டி அப்படியே வெறித்தனமா வந்து இறங்கி இருக்குது. ஒரு பக்கம் டெட்பூல் உல்வரின் ட்ரெய்லரு, இந்த பக்கம் தலைவர் 171 கூலின்ற டைட்டில் டீசரு, இந்த பக்கம் கில்லி ரீரிலீஸ் சம்பவங்கள், அடுத்து ரீரிலீஸுக்கு மங்காத்தா இல்ல தீனா படம், அதுவும் வருஷம் கட்டி வரப்போகுது. இதைத்தாட மொதல் 3 மாசமா ஏங்கிக்கிட்டு இருந்தோம், காஞ்சி போய் கடந்தா ஒண்ணுமே இல்லாம. ஸோ மொத்தமா வந்துருக்குதா. ஸோ அதனால இந்த 2 ட்ரெய்லரையும் டீசரையும் ஒரு குட்டி ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இந்த சந்தோஷமான விஷயங்களை மொத்தமா உட்காந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் டெட்பூல் உல்வரின் அந்த ட்ரெய்லரை ஒருக்கா பார்ப்போம். இங்க முகத்தை காட்டாதுன்னு சொல்லிருக்கல, உனக்கு இந்த ஊர்லயே இடம் கிடையாது. அழுத்த பிடிச்சு தள்ளதுக்குள்ள நீயே போயிடு. இன்னும் ஒரே ஒரு ரிங் கூட நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏய் சக்கரக்கட்டி, உன்கிட்ட ஒரு மேட்டர் பேசணும், என் கூட வரியா? தங்கச்சியா? உன் மூளை ஏத்த நான் ஒண்ணும் வரல, ஒழுங்கா என் கூட வந்து உலகத்தை காப்பாத்து. ஓ, உன் கம்பி ஏழ மறுபதியே 40க்கு மேல ஒருவர் இருக்கு, அது சகஜம்தான். என்ன கடுப்பேத்த நெத்தி போட்டு ஓட்ட வழியா மூச்சு பயிற்சி வேண்டாம்னு நினைச்சனா சொல்றத செய். தலைவங்கிட்ட துப்பாக்கியா? சண்டை சண்டை. நான் இது வரைக்கும் முக்கியம் நினைச்ச எல்லாத்தையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் மயிருக்கு என்ன? உலகம் அழியும் போது இப்படிதான் மயிரா போச்சு நினைச்சியா? இப்ப என்ன சொன்ன? தலைவர் டென்ஷன் ஆக்கிட்டாங்களே. நம்மள எல்லாரையுமே கைவிட்டுட்டான். உன் மொக்க சோக கதையை இப்ப சொல்லி சாவடிப்பியா, இல்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுக்க போறியா? எங்கேயாவது போய் சாவு. உலகத்தை காப்பாத்துறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, ஆனா உனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஹீரோல கிடையாது. நீ ஒரு எக்ஸ்மேன், எனக்கு நீதான் எக்ஸ்மேன். என்ன புகழ்றா அப்படி ஓவரா? சிரிக்காம கேளுங்க, அறிவு அடக்க முடியல. வெட்டி 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 சாய்ங்க. பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டுதான். இதான் வில்லியா? இப்பதான் எல்லாம் கலக்க ஆன்ட்மேன் மண்டல்ல அது. ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். இனி வாழ்வா சாவாங்கிற மாதிரி குமார தெரிக்க விடுற இரு. குமார தெரிக்க விட்டுரு. கொக்கைன் ட்ரை பண்ணலாமா? கொக்கைனை பத்தி பேச வேண்டாம்னு ஏற்கனவே மார்வெல்ல சொல்லிருக்காங்க. அப்ப அக்களுக்கு அடிக்கிற பவுடர்னு சொன்ன எல்லா கோட்ஸும் தெரியும், ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. மணல் மணலாய் மல்லிகை, கிழக்கு கடற்கரை சாலை கூட, இட்லி பொடி ஆரியுடைய முடி வச்சு பேசினா கூட, குருட்டு கிழவியோட கடைசி ஆசை பாட்டி சொல்ல வெறித்தனமா இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல் கவுண்டரு, இந்த பக்கம் மாவன காலி தாண்டா அப்படின்ற மாதிரி, இந்த பக்கம் ஆக்ஷன் சம்பவம்னு. ஸோ உல்வரின், இந்த பக்கம் டெட்பூல், 2 பேரும் தனித்தனியாவே அவ்வளோ ஃபேவரட்டு. 2 பேரோட அந்த கூட்டணி வந்து மாசா இருக்கும். அப்புறம் மார்வலுமே வந்து நீங்க மார்வல் படம் மாதிரியே ஒன்றும் காணுமேன்ற மாதிரி அவங்களே கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ திரும்பியும் கம்பேக் கொடுக்கும் வகையில இந்த படம் இருக்குன்றது டவுட்டே இல்லை. தேட்டர்ல அந்த ஸ்லோ மோஷன், அது ஒன்று அப்படியே ஸ்லோவா வந்தாரு, அந்த மொமெண்ட்லாம் அப்படியே தேட்டர் தெரிய போகுது. அதுவும் இந்த சூட்ல அவரை பாக்குறது. இது இல்லாம இன்னும் கேமியோஸ் எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. தோர் வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குன்னாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா, தோர் எல்லாரையும் இறக்குங்கடா. ஸோ எல்லாரையும் பார்க்கறதுக்காக வெயிட்டிங்ப்பா, மாலை தெரிக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே இதுல பேசிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரு திருப்தியா இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில எல்லா அம்சங்களும் இருக்குது. தேட்டரு பிளாஸ்ட் தான். அடுத்து 2வது நம்ம தலைவர் 171 அந்த டைட்டில் டீசரை பார்த்துடலாம். ஓ, அதுல ட்ரக்ஃபி சொசைட்டி விக்ரமுக்கு ஏரியா மாதிரி ஒரு கோல்டா? ராக்கி பாய் தங்கம் சொல்லு. அந்த போர்ட் செக்யூரிட்டி பிரிட்ஜ் மட்டும் உள்ள வந்துட்டு இருக்கான். பொருளாம் பத்திரம். இந்த வாட்ச் தானே போஸ்டர்ல காமிச்சானுங்க. வாங்க வாங்க போடு.
ஃபயரு. போல் பழைய பாட்டு வரணுமே. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பெல்லாம் சரியல்ல, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா போடா. போடு. கூலி என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டேங்க. உள்ள தான் முடிச்சுக்கலாம் இல்லையா? முடிச்சிடலாமா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சதுதான் இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்குது. யோசிச்சு பாருங்க, இதே டீசரை இப்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா நான் அந்த பிரம்மயுகம் ரிவ்யூ அப்பவுமே சொன்னது பிளாக் அண்ட் ஒயிட் தான் இன்னும் பயங்கரமா இருக்குது, பவர்ஃபுல்லா காட்டுதுன்னு. ஸோ நம்ம தலைவர் ஆல்ரெடி பவர்ஃபுல்லு. ஸோ இதுல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ல பார்க்கும்போது இனிமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. இந்த டைட்டில் டீசர் நல்லா இருக்குது. ஜெயிலர் படத்துல என்னமா அந்த ஸ்லோ மோஷன்ல பக்காவா காமிச்சிருப்பாங்க, அப்படி பார்த்து செதுக்கினதை டக்குன்னு இந்த லால் சலாம்ல மொத்தமா அந்த பர்னிச்சரை உடைக்கிற மாதிரி செஞ்சு விட்டாங்க. இந்த மார்வலே அடி வாங்கி இருக்கிற மார்வலையே மீண்டும் காப்பாத்த டெட்பூல் உல்வரினும் வரா மாதிரி. ஸோ இந்த பக்கம் நம்ம லோகேஷும் கொஞ்சம் லைட்டா அடி வாங்கியிருக்காரு. அது இல்லாம இந்த பக்கம் லால் சலாம்லும் கொஞ்சம் பெரிய அடி. அந்த ரெண்டு பேரும் இப்ப திரும்பி கம்பேக் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ டைட்டில் டீசர் நல்லா இருக்குதுப்பா. டீசரு, ட்ரெய்லரு, இன்னும் பாட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா முடிவுக்கு வருவோம். அடுத்து இந்த கில்லி ரீரிலீஸ். ஒரு படம் உண்மையாவே, அதாவது ஒரு படத்துல எத்தனை கேரக்டர்ஸ் ஞாபகம் இருக்கும்? ஹீரோ, வில்லன், ஹீரோயின், இன்னும் மிஞ்சி போனா ஏதாவது நடுவில் ட்விஸ்ட் கொடுக்குற கேரக்டர், இல்ல திடீர்னு இந்த நல்லவனா மாறுற கேரக்டர், இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர் சென்டிமெண்டா கனெக்ட் ஆகிற ஒரு 4-5 கேரக்டர் தானே வச்சுக்கோங்களேன். இந்த கில்லி படம் யோசிச்சு பாருங்க. சும்மா அப்படி எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு மைண்டுக்கு வருது? நம்ம ஹீரோ விஜய், அந்த பக்கம் வில்ல முத்துப்பாண்டி, அப்படியே த்ரிஷா. ஏன் த்ரிஷாவோட 2 அண்ணனுங்க செத்து போவானுங்களே. ஒருத்தன் விண்டோ சீட்ல செத்து போவான், அதுக்கப்புறம் தேடி வந்து பிரகாஷ் ராஜ் குத்து வாங்கி செத்து போவான். அதெல்லாம் பிரகாஷ் ராஜோட அம்மா. என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்குது. த்ரிஷாவோட அந்த அப்பா அம்மா கேரக்டர் அது பெருசா மைண்ட்ல இல்ல, பட் ஓகே. இந்த பக்கம் நம்ம தளபதியோட ஃப்ரெண்ட்ஸா வர ஓட்டேரி நெறி, அதுக்கப்புறம் ஆதிவாசி நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல ஏதுங்கோ அப்படின்னு அந்த வெள்ளி குடத்தை எடுத்துன்னு போறது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி கேரக்டர் எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்துறது, அப்புறம் ஸ்ட்ரிக்டான அப்பா போலீஸ் கேரக்டர், அப்பாவியான அம்மா கேரக்டர், அதை விட நம்ம வில்லம் பிரகாஷ் ராஜோட அப்பா கேரக்டர், சொல்லு தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். சார் நெருப்பு மாதிரி இருந்தா சார் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல அவன் முகத்தை வரைய சொல்றது. இப்படி எத்தனை விஷயம் இந்த ஒரு படத்துல ஞாபகம் இருக்குது. சோ இந்த படம், அதாவது இதுல இந்த ஒரு சீன் வேணாம்ப்பா, அடுத்த சீன்ல இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணாத, எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாஸ் கமர்ஷியல் படம் அதுதான் இது. ஸோ இதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஆனா இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ஏன் இந்த மனுஷன் 2 படத்தோட போறோம், அரசியலுக்கு போறோம்னு முடிவெடுத்தான்றது மட்டும்தான் லைட்டா சோகமா இருக்குது. ரீரிலீஸ், ஆனா ரிலீஸ் ஆன படங்களோட வசூல்லாம் தாண்டி ஏதோ போட்டிருந்தாங்களே, முத நாள் ரீரிலீஸே வந்து 10 கோடி கிட்ட பண்ணிருக்குது. நார்மலா ஒரு புதுப்படம் வந்து 100 crore கிளப்ல இடையும் ஓகே, இப்ப ரீரிலீஸுக்கே ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி விட்டு தியேட்டர்ல போய் இந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது சத்தியமா இது பழைய படம், ஆல்ரெடி நம்ம பல வாட்டி பார்த்த படங்கிறதையே மறக்கடிக்கிற வகையில
ஃபுல்லாவே கத்திக்கிட்டே, அதாவது கத்தாதீங்கடா கொஞ்சம் படத்தை பார்க்க விடுங்கடான்ற மாதிரி தான் மைண்ட் எப்பவுமே தோணும். பட் இந்த படத்துல கத்துக்கடா வாங்கடா நம்ம கூட சேர்ந்து லிப்சிங் பண்ணுவோம்ன்ற மாதிரி அங்க ஒரு டைலாக் ஓட அதுக்கு நான் கரெக்டா சொல்றேன்னா இல்லன்னு செக் பண்ணிக்கியா அப்படின்னு இதையே ஒரு எக்ஸாமா வச்சா எல்லாருமே சென்டம் எடுத்துருவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு தியேட்டர்ல பக்கா செலிப்ரேஷனா எல்லா பாட்டையும் கொண்டாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் தியேட்டர்ல கொண்டாடி எவ்வளவு நாள் ஆச்சு. இதைத்தானே 3 மாசமா ஏங்கிக்கிட்டு இருந்தான். என்னமோ தியேட்டர் இனிமேல் ஆளே வரமாட்டாங்க, தமிழ் படத்தை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு ரீலீஸுக்கே, அதாவது ஒரு நல்ல படம் வந்தா மாசா எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி புடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா இப்படிதான் கொண்டாடுவாங்கன்றது இந்த படம் பெரிய எக்ஸாம்பிள். ஸோ நல்ல படத்துக்காக தான் வெயிட்டிங்கே தவிர படம் வந்து நாங்க தியேட்டருக்கு போகாமலாம் இல்லைன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. அடுத்து இவ்வளவு விஷயங்களை பேசிவிட்டோம். தலா அஜித் என்னங்க ஆனாரு, அவர் படம் எதுவுமே காணுமேன்ற மாதிரி ஃபீலிங்ஸ் லைட்டா எனக்கு இருந்துச்சு. பட் மங்காத்தா ரீரிலீஸ் பண்றாங்களா, மங்காத்தாவா இல்ல தீனாவான்னு தெரியல. ரெண்டுமே தீனான்றாங்க, சில பேர் மங்காத்தான்றாங்க. எனக்கு தீனாவை விட மங்காத்தா தான். தீனா சில விஷயங்கள் பிடிக்கும், பட் அதை தாண்டி மங்காத்தா இப்ப தியேட்டர்ல சும்மா கத்திக்கிட்டே செலிப்ரேட் பண்ற அத்தனை மொமெண்ட்ஸும் இருக்குது. தலைவனோட என்ட்ரி, அதுக்கப்புறம் த்ரிஷாவோட அப்பா கேரக்டர் தள்ளி வருது கூட மாசா இருக்கும். செஸ்போர் சீனு, ஆக்ஷன் கிங் அப்படின்னு கூப்பிடுறது, ஸோ இப்படி அனைத்து அம்சங்களும் அதுல பக்காவா. அப்புறம் மச்சி ஓப்பன் த பாட்டிலாம் தியேட்டர்ல இன்னும் செலிப்ரேஷனா இருக்கும். அப்புறம் விளையாடும் மங்காத்தா சாங்கு, இப்படி ஏகப்பட்ட செலிப்ரேஷன் மூமெண்ட் இருக்குது. ஸோ ரீரிலீஸ் வந்தா இந்த நம்ம அனில் ஆமை சண்டை இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த சண்டை வீடும் ஜாலியா, இந்த சண்டைன்றது ஜாலியா இருக்கும். ஸோ அந்த வகையில இவங்க ரீரிலீஸே ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து தலை ஃபேன்ஸும் நாம அப்படியே வந்து இப்போ மங்காத்தா ரீரிலீஸ்லயே ஒரு மாசான செலிப்ரேஷனை போட்டு விட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த செலிப்ரேஷனுக்காக தான் வெயிட்டிங்கு. எப்பவுமே இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் இதெல்லாம் போடணும்னு எனக்கு தோணாது. பட் டெட்பூல் வுல்வரின் ட்ரெய்லர் பார்த்துமே ஒரு மாதிரி வெறித்தனமாச்சா, அப்படியே தலைவரோட இந்த மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இந்த கூலி டைட்டில் டீசரும் ஒரு மாதிரி நல்லா பிடிச்சதா, அப்படியே அதை தொடர்ந்து கில்லி தியேட்டர் செலிப்ரேஷனும் தியேட்டருக்கு போயிட்டு அந்த ஒரு வைப்லயே வந்து இறங்கினதா. ஸோ இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவா பேசணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் இந்த 3மே பார்த்து எவ்வளவு சந்தோஷம் ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மறக்காம நம்ம சோடா படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாடா.